என்னப்பா எல்லா மந்திரிகளும் வந்தாச்சா அப்படின்னு முதலமைச்சர் அவருடைய செக்ரட்டரிட்ட கேட்க, வந்துட்டாங்க சார், எல்லாரும் வந்துட்டாங்க சார். யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இன்னும் வரல நினைக்கிறேன். என்னது, இன்னும் வரலையா ஒருத்தர் 2 பேர்? கரெக்டாக 9 மணின்னு சொல்லியிருந்தானே. ஆமாம் சார், ஆமாம் சார், சொல்லிட்டீங்க, வந்துட்டு இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்ல, முதலமைச்சர் அவர் வீட்டில் ஆஃபீஸ் ரூமுக்கு உள்ள நுழைய வந்திருந்த 9 மினிஸ்டர்ஸும் அட்டென்ஷனில் எழுந்து நின்று, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், தலைவரே வணக்கம் அப்படின்னு அவங்க பாணியில் குரல் கொடுக்க, எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு, என்னையா எல்லாம் எலெக்ஷனுக்கு தயாரா? இன்னும் கரெக்டாக 2.5 மாதம் தான் இருக்குது. ஆமாம், என்ன ஒரு ஆள் மிஸ்ஸிங்க? ஆமாம் சார், அவர் காணும் சார். நம்ம தவ புண்ணியத்துடைய பையன் புண்ணியமூர்த்தியை காணும். அவர் எங்க சார்? எப்பவும் லேட்டாக தான் வருவார். ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் ஆளி. அவன் தொகுதியில் அவனுக்கு ரொம்ப நல்ல பேர், மக்களை நல்லா கவனிக்கிறான்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல, அட போங்க சார், ஏதோ 4 பேர் சொல்கிறத வச்சு நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க அப்படின்னு பொறாமை தீயில் பொசுங்கும் மற்ற அமைச்சர்கள்லாம் சொல்ல, அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம புண்ணியமூர்த்தி உள்ள வர, என்னையா புண்ணியமூர்த்தி, சொன்ன நேரத்துக்கு வரமாட்டியா நீ? 10-15 நிமிஷம் லேட்டாக வர? சாரி தலைவரே, சாரி தலைவரே அப்படின்னு சொல்ல, என்னையா சாரி? உங்கள் அப்பா தவ புண்ணியம் இந்த கட்சிக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு, அதனால தான் உனக்கு சீட்டு கொடுத்தோம். போன தடவை சீட்டு கொடுத்து நல்லபடியாக எல்லாம் செய்வேன்னு பார்த்தா ஏதோ மக்களுக்கு செய்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எங்கே மரியாதை ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறேனே. சார், என் வேலையை கரெக்டாக செய்கிறேன் சார். என்ன வேலையை கரெக்டாக செய்கிற? பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். மற்ற எல்லாரும் வந்து கரெக்டாக உட்காந்துருக்காங்க, நீ மட்டும் வரல, என்ன அர்த்தம்? சார், இதை பாருங்க சார், சின்சியராக வேலை செய்கிறவங்க ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் மன்னிச்சிருங்க சார். மற்றபடி வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க கரெக்டாக கூப்பிட்ட நேரத்துக்கு இதுக்கு மட்டும் வந்துடுவாங்க, பாக்கி எதுக்கும் தொகுதியில் போக மாட்டாங்க சார்னு சொல்ல, அத்தனை முறை ஏய் 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 அப்படின்னு குரல் விட முதலமைச்சருக்கு கண்ணெல்லாம் சிவந்து போயிடுது. என்னடா அது, எலெக்ஷன் நேரத்தில் அமைச்சர்கள்லாம் பாய்ச்சிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன பையனுக்கு திமிர் ரொம்ப அதிகமாச்சு. என்னையா வயசாகுது உனக்கு? 31 முடிஞ்சு 32 ஆகுதுங்க, வாயா நீ அப்படின்னு சொல்லி, நான் கேட்குற 1-2 விஷயத்துக்கு கரெக்டாக பதில் சொல்லு. இப்போ நீ சொன்னதில் என்ன அர்த்தம்? ஒன்றும் அர்த்தம் இல்லை சார், நான் சின்சியராக என் வேலையை செய்கிறேன்னு சொல்ல வந்தேன். என்னது, இப்போ மற்றவங்கெல்லாம் செய்யலையா? அப்படிலாம் நான் சொல்லலை அப்படின்ன உடனே, பின்ன எப்படி சொன்னேன்? சின்சியராக வேலை செய்கிறவனுக்கு 5-10 நிமிஷம் லேட் ஆகும், மற்றவங்கெல்லாம் சும்மா இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து என்ன அர்த்தம் அதுக்கு? சும்மா தமாஷ், என்னையா தமாஷ் அப்படின்னு விட்டார் ஒரு அறை. 5 விரல்களும் கன்னத்தில் பதிஞ்சு, ஐயோ அப்படின்னு கன்னத்தை பிடிச்சிக்க, இது பாரு, நானும் போனா போகுதுன்னு பார்க்குறேன், உங்கள் அப்பா தவ புண்ணியத்துக்காக நீ என்னடான்னா திமிரு பிடிச்சாலேற. இந்த மினிஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க கட்சிக்கு, 9 பேரும். புதுசாக நீ வந்திருக்க, உங்கள் அப்பனுக்காக உனக்கு மந்திரி பதவி கொடுத்து ஒன்று வச்சுருக்கோம். உங்கள் அப்பா திடீர்னு இந்த கொரோனா டயத்தில் தவறி போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒன்றை வளர்த்து விட்டதுக்கு இவ்வளவு கேவலமாக கிண்டலா மற்றவங்கெல்லாம் பற்றி சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? சார் ப்ளீஸ், நான் என்ன சார் கொத்தாடிமையா? அடிக்கிறீங்க இந்த மாதிரி? பின்ன அடித்து பொலி போட்டுருவேன் ராஸ்கல், வாயை திறந்தேன்னா. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் அப்படின்னு மறுபடியும் கையை ஓங்க, மற்றவங்கெல்லாம் போய் தடுத்து அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டு வெளியே போயிட்டான் நம்ம புண்ணியமூர்த்தி. கதவு கிட்ட போகிற போது, உங்களை நான் விட மாட்டேன் சார்னு சொல்ல, போட ராஸ்கல் அப்படின்னு சொல்ல, அப்படியே போய் காரில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு நேர எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு விடுறா வண்டியை அப்படின்னு சொல்ல, நேர வண்டி எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு போக ஒரு 9:30 மணி 9:45, சார் அமைச்சர் வந்திருக்காருங்க புண்ணியமூர்த்தி. என்னது, அவர் எதுக்கு வந்திருக்காருங்க? தெரில, உங்களை பார்த்து முக்கியமாக பேசணுமா அப்படின்னு சொல்ல, வர சொல்லுன்னு சொல்லி அவரும் பேச ஆரம்பிக்க, இப்படி பார்க்குறாரு. என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்கள் நானும் ஜென்ம விரோதியை பார்க்க வந்திருக்கீங்கன்னா எப்படி? சார்,
சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது பெட்டர்னு வந்திருக்கேன். என் கன்னத்தை பாருங்க. என்னது உங்க கன்னத்தில்? நல்லா பாருங்க. அடடா, 5 விரலும் பதிஞ்சிருக்கு. என்ன தொகுதியில் யாராவது மக்கள் நீங்கள் ஒன்றும் வேலை செய்யலைன்னு போட்டு சாத்திட்டாங்களா? இல்லை, முதலமைச்சர் எனக்கு கொடுத்த பரிசு. என்னது, முதலமைச்சர் அடிச்சாரா? அவ்வளோ தைரியமாக இருக்கு? ஆமாம் சார், உங்களை மாதிரி கோடை இல்லை அவர், ரொம்ப தைரியசாலி. பலார்னு ஒன்று விட்டார் இன்னைக்கு. ஒரு 10 நிமிஷம் மந்திரி கூட்டத்துக்கு லேட்டாக வந்துட்டேங்கிற கோபத்துலேயும் கொஞ்சம் கிண்டலாக ஜாலியாக பேசினேன். அதெல்லாம் ரசிப்பார் அவர். இன்னைக்கு என்ன மூடில் இருந்தார் தெரியல, அரைஞ்சிட்டாரு. நான் என்ன கொத்தடிமையா சார்? நான் கொத்தடிமையா? உங்களை தான் கொத்தடிமைலாம் சொல்கிறாங்க. நான் கொத்தடிமை இல்லை சார். இந்த எலெக்ஷனில் உங்களை ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு சார். என்னது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அட்டென்ஷனில் எழுந்து நிற்கு. ஆமாம் சார், எனக்கு நடந்த இந்த அவமானத்துக்கு அந்த ஆளை நான் சும்மா விட போகிறதில்ல. அந்த கட்சியை தோக்கடிக்கணும். இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிற எல்லா எலெக்ஷன்லேயும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் தோக்கடிச்சாதான் என் மனசு ஆறும். வேலையே செய்யாத மற்ற மினிஸ்டர்ஸ் முன்னாடி பலார்னு என்ன அரைஞ்சிட்டாரு. 5 வரல கன்னத்தில் பதிஞ்சிருச்சு. இன்னும் எனக்கு அந்த காட்சியை நினைச்சு மனசு கொதிக்குதுங்க. விடமாட்டேங்க. ஆனால் ஒரு 101 கோடியும் கூடவே ஒரு 60 கோடியும் நீங்கள் செலவு பண்ண ரெடின்னு சொல்லுங்க. உங்கள் ஆட்சியை கொண்டு வந்து உட்காந்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானும் உங்கள் கட்சிக்கு தாவிடுறேன். நான் எந்த தொழில் இருந்தாலும் ஜெயிப்பேன். ஏன்னா மக்கள் எனக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒன்றும் புரியல. நைட்டு ஃபுல்லாக அங்கேயே அவரை தங்க வச்சு துருவி பேசி விசாரிக்கிறாரு என்ன செய்யணும்னு. பாருங்க, இன்னொரு 8-9 வாரம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்கு நடுவில் எவ்ரி அதர் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ரேப் நடக்கும். அதுக்குத்தான் ஒரு 60-70 கோடி தேவை. ஒரு ஆளுக்கும் உள்ளே போகிறதுக்கு 1 கோடி 2 கோடி கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபேமிலிக்கு. அப்போ தான் தைரியமாக உள்ளே போவானுங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாக அவங்கக்கிட்ட கொலைகளை பண்ணக்கூடாதுரா, ஒன்லி ரேப்போட நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களுக்கெல்லாம் போலீஸ் வந்து பிடிச்சாலும் அவனுங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அந்த பணத்தை வச்சு நம்ம அவங்கள மாட்டி விட்டுட்டு 2 நாளைக்கு ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் எலெக்ஷனுக்குள்ளே மக்கள் மனசில் பளிச்சுன்னு ஏறிடும். ஆகா, இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, கண்டிப்பாக இந்த ஆட்சியை மாற்றணும்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஆட்கள்லாம் தயார் பண்ணி வைக்கிறதுலாம் நான். ஆனால் நீங்கள் மட்டும் அந்த வாக்குறுதியை கொடுத்து பைசாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, எஸ் இட் இஸ் டன். என்னையா, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகுது ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில். இதில் 160 கோடிங்கிறது ஜிஜிபி மேட்டர். தனியாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வைக்க போக எனக்கு ஒரு 200 கோடி இதுக்கு கையில் கொடுக்கணும். கண்டிப்பாக அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஜெகஜோதியாக அடுத்த நாளைக்கு காலையில் பேப்பரில் புண்ணியமூர்த்தி ஏதோ மனக்கசப்பில் எதிர்க்கட்சியில் சேர்ந்து விட்டார். அவர் போட்ட சபதம், இந்த ஆட்சி நிச்சயமாக தோற்று போகும், இதற்கு பிறகு இந்த ஆட்சி வரவே வராது அப்படின்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லி பயங்கரமாக பத்தியாக பேப்பரில் எழுத, யூடியூப் சேனல்லாம் போட, இங்கே போட ஓவர் நைட் புண்ணியமூர்த்தி எதிர்கட்சிக்கு போயிட்டாரு. எதிரணியில் பிரதானமான ஆளாயிட்டாருன்னு சொல்ல, எதிரணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஓஹோ, நிச்சயமாக நம்ம வந்துடுவோம், இந்த ஆள் அங்கேருந்து வந்து லட்டுவாக உள்ள நடந்த விஷயங்கள் பல சொல்ல போகிறாருங்கிற மாதிரி அது இது சொல்லி எல்லாம் பண்ணி எல்லாரும் குஷியாக. இங்கே எவ்ரி அதர் டே ஒரு ரேப் நடக்குது. எல்லாம் நடந்து எல்லாம் போகும்போது ஆளுங்கட்சி ஆடி போய், என்னடா இது பலார்னு ஒரு அறை அரைஞ்சதுக்கு இந்த அளவு சீரியஸாக அவங்க அப்பா இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவர். அது தவிர இந்த பையனை கிட்டத்தட்ட 27-26 வயசுலேயே மந்திரி ஆக்கியிருக்காரு. இவ்வளோலாம் நல்லது பண்ணி அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தில் மூடில் அரைஞ்சிட்டாரு. இப்போ எதிர்கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கங்கணம் கட்டுக்கிட்டு பண்ணுறான். இந்த நேரம் பார்த்து நம்ம ஆளுங்க வேறு சும்மா இல்லாமல்
ரேப்பு கீப்புன்னு மாட்டிக்கிட்டு பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் போயிடுச்சு, நம்மளே போய் எதிர்கட்சியில் சேர்ந்துடலாமா, நிச்சயமாக அவர் தேர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடக்க, முதலமைச்சர் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு பேச, மற்ற அமைச்சர்கள்லாம் சார் நம்ம எப்படி முயற்சி பண்ணலாம் சார், விடக்கூடாது சார், ஆனால் நம்ம ஆளுங்களே இப்படி ரேப் பண்ணுறது தான் பயங்கரமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது முத்துப்புள்ளி வைக்கணும்னு சொல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. முடியல. எவ்ரி அதர் டே ஒன்று என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அப்படியாக நடக்க கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி இந்த ஆளுங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை பிடிச்சி எல்லாரையும் சாத்தி மக்கள்லாம் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் எல்லாம் இது பண்ண எல்லாரையும் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு யூடியூப் சேனல், இத்தனை பேர் ஏன் இந்த தப்பை பண்ணாங்க ஓகேன்னு போல ஒரு இன்டர்வியூ மாதிரி அவங்கள கைதிகளுக்கு வைக்க, அத்தனை கைதிகளும் சொல்லி வச்ச மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ரேப் பண்ணால் 2 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 2 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் சரி ஒரு 7-8 வருஷம் ஜெயிலில் இருந்தால் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரேப்பை நாங்கள் பண்ணினோம். அதை சொன்னது செஞ்சது எல்லாமே எதிர்கட்சியாக இருக்கிறவர் தலைவரோட தூண்டுதல் தான் அப்படின்னு சொல்ல, என்னது இவ்வளவு நாள் நடந்தது, எதிர்கட்சிக்காரங்களே ஆளுங்கட்சிக்கு அகென்ஸ்டா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, என்ன அது அநியாயம் அப்படின்னு அந்த செய்தி தீயா பரவ, இதுக்கு துணை போற மாதிரி எதிர்கட்சி தலைவர் கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா கொலை மட்டும் பண்ணாதீங்க, ஆனால் ரேப்பு கரெக்டாக பண்ணி அந்த பெண்ணை மானபங்கப்படுத்திடுங்க, அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற கூலி 2 கோடி, ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் ஒரு பெரியவன் இங்கே காந்தி பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், கருணாநிதி பிறந்தநாள் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் பேட்சாக வெளியே விட்டுருவோம், எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பணமாச்சு, அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் எல்லாம் சொல்ல, அப்படியே பேட்சா ஒரு 4-5 பேருக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது வீடியோவை வர களமே மாறி மறுபடியும் கிட்டத்தட்ட 180 சீட்டு ஜெயிச்சு ஆளுங்கட்சி பதவிக்கு வராங்க. வந்த உடனே மறப்போம் மன்னிப்போம், பழைய தவறுகளை எல்லாம் செய்தவர்கள் யாராவது இருந்தா திருப்பி தாய் கழகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்ல, முதல் ஆளா புண்ணியமூர்த்தி வர்றாரு. மறுபடியும் அவனுக்கு மந்திரி பதவி. எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. அப்பத்தான் முதலமைச்சரும் நம்ம புண்ணியமூர்த்தியும் ஒருத்தர் தனியாக சந்திச்சு, ஐயா எப்படி நம்ம பிளான், ஆனால் அந்த பிளான் போட்டு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு பரிசு ஒரு பலார் விட்டீங்களே, கன்னத்தில் இன்னும் அந்த 5 விரல் பதிஞ்சிருக்கு, என்னுடைய சாகு வரைக்கும் அந்த 5 விரல் இருக்கும் போல் இருக்கு தலைவரே அப்படின்னு சொல்ல, ஆரத்தழுவி அணைச்சிக்கிட்டு தேங்க்யூப்பா 2வது டேர்ம் வராமல் போயிடுமோன்னு பயந்தேன், ஆனால் அருமையான ஐடியா கொடுத்த, இந்த மாதிரி எதிர்கட்சியில் சேர்ந்து பெரிய ட்ராமா மாதிரி ஒன்று போட்டு அவங்கள மயக்கி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆட்களை செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். அதே நேரத்தில் கடைசியில் ஒரு வாரத்துக்கு 10 நாள் முன்னாடி அவங்க தான் செஞ்சாங்க இதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஏமா உண்மையை புரிய வச்சு திருப்பி எல்லாரையும் நம்ம கட்சிக்கு ஓட்டு போட வச்சிருவேன்னு சொல்லி கரெக்டாக பண்ணி காமிச்சியே புண்ணியமூர்த்தி, கண்டிப்பாக எனக்கு அப்புறம் நீ தான்ப்பா இந்த ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர்னு சொல்ல, கதை மற்றும் போட்ட கணக்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகி பலார் அப்படிங்கிற கதைக்கு முடிவு இப்படியாக வந்து சேர்ந்தது. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.